மனிதனுக்கு உடல் ரீதியாக வரக்கூடிய பல பிரச்சனைகளில் சில பிரச்சனைகள் வந்து ஒரு முக்கியமான பொருளை வந்து பயன்படுத்துறதுனால வருது அப்படிங்கிறதான் வந்து சமீபத்திய ஆய்வாக நமக்கு சொல்லப்படுது. அந்த பொருள் என்ன அப்படின்ட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜ், அதாவது வந்து ரெஃப்ரிஜிரேட்டர். வேகமாக போயிட்டு இருக்கிற நம்மளுடைய வாழ்க்கை ஓட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ரிட்ஜ் வந்து உபயோகம் அப்படிங்கிறது வந்து அப்படின்னா பெரும்பாலான வீடுகளில் பார்த்தீங்க அப்படின்னா தவிர்க்க முடியாத ஒரு பொருளாக மாறி போச்சு. ஒரு பொருளை வந்து நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு அளவீடு இருக்குது. நம்ம என்ன செஞ்சிட்டோம், இப்போ காலப்போக்கில் வந்து நம்மளுடைய வாழ்க்கை முறை மாற மாற நம்ம என்ன செஞ்சிட்டோம், இந்த ஃப்ரிட்ஜ் அப்படிங்கிற அந்த பொருளோட பயன்பாடு வந்து மிக மிக அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு. அதன் காரணம் என்ன ஆகுது அப்படின்ட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆரோக்கியம் சம்மந்தமான பல சிக்கல்கள், பல உபாதைகள் வந்து நமக்கு ஏற்படுது. நீங்கள் இப்போ இதில் வந்து உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு மாவு, ஒரு இட்லி மாவு, ஒரு தோசை மாவு அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னாவே நம்ம பல வீடுகளில் பார்த்துருப்போம். அந்த மாவை ஆட்டி வச்சோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு வாரம், இன்னும் சில வீட்டில் 10 நாள் வச்சுருக்கிறதெல்லாம் வந்து நம்ம வந்து கண் கூட நம்ம பார்த்துருப்போம். அந்த மாதிரி ஒரு பொருளை வந்து நீண்ட நாட்கள் வந்து நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு பயன்படுத்துகிறோம். இந்த மாதிரி நீண்ட நாட்கள் ஒரு பொருளை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம பயன்படுத்துகிறப்போ அது வந்து கிட்டத்தட்ட விஷமாகத்தான் மாறி போகுது. சரி, இப்போது இந்த ஃப்ரிட்ஜ் அப்படிங்கிற இந்த பொருளை வந்து நம்ம வந்து நம்மளுடைய வீட்டில் வந்து பயன்படுத்தாமே இருந்துட முடியுமா அப்படின்ட்டு பார்த்தா, எனக்கு தெரிந்த ஒரு நண்பரோட வீட்டில் வந்து பல வருடங்களாக வந்து ஃப்ரிட்ஜ் அப்படிங்கிற அந்த பொருளே கிடையாது. அவர் வந்து ஒரு ஐடி நிறுவனத்தில் வேலை செய்கிறாரு, 2 குழந்தைகள். அவங்க வீட்டில் ஃப்ரிட்ஜ் அப்படிங்கிற அந்த பொருளே கிடையாது. பல வருடங்களாக ஆரோக்கியமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆக நம்ம வந்து ஒரு பொருளை வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டால் நிச்சயமாக வந்து அதை வந்து பயன்படுத்தாமல் இருக்கலாம். ஆனால் இன்றைய காலப்போக்கில் வந்து ஃப்ரிட்ஜ் அப்படிங்கிற அந்த ஒரு பொருள் பல வீடுகளில் வந்து நம்மளால் வந்து பயன்படுத்தாமல் இருக்க முடியாது. ஆக நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜை வந்து ஒரேடியாக வந்து தூக்கி வெளியில் போட்டுருங்க, தூக்கி வீசிடுங்க அப்படின்னு நம்ம சொல்ல வரல. எந்த ஒரு பொருள் நம்ம பயன்படுத்தினாலுமே அதை வந்து பயன்படுத்துகிற அளவு அப்படின்ட்டு ஒரு அளவீடு இருக்குது. அந்த அளவீடுகளுக்குள்ளே இருக்கிற வரைக்கும், அதாவது நம்ம வந்து குறைந்தபட்ச உபயோகத்தில் வந்து இந்த மாதிரியான ஃப்ரிட்ஜ் மாதிரியான பொருட்களை வந்து எந்த அளவுக்கு குறைந்தபட்ச உபயோகத்தில் நம்ம வச்சுக்கிறோமோ அதை பொறுத்து நம்மளுடைய உடல் சார்ந்த உபாதைகள், நமக்குண்டான உடல் ரீதியான பிரச்சனைகளும் நிச்சயமாக கம்மியாயிரும். இது வந்து மருத்துவம் சார்ந்த ஆய்வுகளாக நமக்கு தெரிய வர்ற தகவல். ஆக எந்த ஒரு புதிய முயற்சியை வந்து நம்ம வந்து செய்யணும் அப்படின்னு நினச்சோன்னா நிச்சயமாக செய்யலாம். அதுக்கு மனசு தான் தேவை. நம்ம மனசு வச்சா முடியாதது அப்படின்ட்டு எதுவுமே இல்லைங்க. தயவு செஞ்சு ஃப்ரிட்ஜுடைய உபயோகத்தை குறைத்து கொள்ளுங்கள்.